ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம். இந்த தெருநாய்கள் சாலையில் மக்கள் செல்லும்போது குறைப்பதும் அவர்களை துரத்தி செல்வதும் போன்று இருக்கும். அதனால் அவர்கள் பயந்து செல்வதும், அதை கடுமையாக பேசுவதும், அதை கல்லெடுத்து அடிப்பதும் போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும். இது மிக மிக தவறு. காரணம், தெரு நாய் என்பது காவல் தெய்வம். அதுக்கு நல்லவர் கெட்டவர் யார் என்றெல்லாம் தெரியாது. அனைத்து உயிரையும் காப்பதே அதனுடைய கடமை. அது செல்லும் நேரத்தில் உனக்கு அங்கு விபத்து நடக்கலாம், இல்லை காயங்கள் ஆகலாம், ஏதாவது ஒன்று நடக்கலாம். அதை முன்கூடியே அந்த ஒரு நிமிடம், அதாவது ஒரு உயிர் போவதற்கும் ஒரு நிமிடம், நமக்கு அடிபடுவது ஒரு நிமிடம், வேறு செயலில் சிக்கி தவிப்பது ஒரு நிமிடம். இந்த நிமிடத்தை மாற்றி அமைக்கத்தான் அந்த காவல் தெய்வமாக இருக்கும் நாய் அன்று செயல்படுகிறது. ஆகினால் அது போன்ற இடத்திலெல்லாம் எப்போது வரும்போது எல்லாம் ஒரு 3 ரூபாய்க்கு, ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வைத்து கொண்டு வர வேண்டும். எங்கு நாய் துரத்துகிறதோ அங்கு ஒரு நிமிடம் இருந்து அந்த 2 பிஸ்கட் எடுத்து அந்த நாய்களுக்கு கொஞ்சமாவது போட்டுவிட்டு நீங்கள் செல்லுங்கள். உங்களுக்கு நன்மையே தான் நடக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதை அறியாத மூடர்கள் அதை திட்டுவதும், கல்லெடுத்து எறிவதும், கண்டபடி பேசுவதும் போன்று இதில் மக்களை ஏமாற்றி வாழும் கட்சிக்காரர்களுக்கு இது மிக அனுகூலமாக இருக்கும். அவர்களிடத்தில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் காவல்துறையில் கொடுத்தால் அவர்கள் தெருநாயை பிடிப்பதற்கு அவர்கள் அதற்கு உறுதிமொழி தருவார்கள். இது போன்ற நிலையை அந்த தெருநாய் கொன்றவுடன் அந்த பாவம் யாரிடத்தில் சேரும்? கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரிடத்தில் வந்து சேரும். அவர் குடும்பம் சின்ன பின்னாக மாறும். அந்த நேரத்தில் நடக்கவில்லை என்றால் அந்த வம்சவியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இதில் இறைவன் என்ன செய்கிறான் என்றால், அது அவர்களுக்கு தெரியாத அளவுக்கு பரிகார பூஜை, அந்த பூஜை, இங்கு செல்லு அங்கே செல்லு, கோர்ட்டு கச்சேரி, பல பிரச்சனைகள் உருவாக்கி அவர்கள் பணத்தை செலவைத்து கடன்பட்டு உடன்பட்டு வாழு நிலைக்கு தள்ளப்படுகிறான் இறைவன். இதை அது முன்கூடியே அதை ஒழுக்கமாக ஒரு 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி பாக்கெட்டில் வைத்து வரும்போது குறைக்கும் இடத்தில் ஒரு நிமிடம் நின்று அதுக்கு செயல்பட்டு சென்றால், அது பிஸ்கட் போட்டாலும் அடுத்த முறை வரும்போதும் குறைக்கும். நான் பிஸ்கட் 2 போட்டேன், நன்றி இல்லாத நாயை என்றெல்லாம் குறை கொடுக்கூடாது. எப்போது அன்று ஒரு நேரத்தில் உன்னை அமைதியாக இருக்கும், நீ சென்று விடுவாய். மறுமுறை வரும்போது குறைக்கும். அந்த உணர்வு தருவது இறைவன். அதுக்கு தூண்டச் செய்வது, அதுதான் அப்துல் கலாம் சொல்வார், கடவுள் என்பவர் தூண்டப்படுவது கடவுள். அந்த அவர் தூண்ட செய்யும்போது இறைவன் தூண்ட செய்யும்போது நாய் குறைக்கும். அவ்வளவுதான். இதுக்கு அதெல்லாம் யோசிக்காமல் மூடதனமாக செல்வது, மூடதனமாக பேசுவது, இதனால் சண்டையிடுவது, இது போன்ற நிலையெல்லாம் அறிவோடு தவித்து சொல்வதை கடைபிடியுங்கள். இதுதான் உண்மை. இந்த நாய் பின்னாடி பல வகை பொருள் உண்டது. இன்றைய காலத்தில் இறைச்சிகள் அதிகமாக உண்டும் காலம் அதிகமாக வேகமாக செயல்படுகிறது. வேகமாக செயல்படுவது, அதில் செயல்படும் கழிவுப் பொருள்கள் அனைத்தையும் நாம் கண்ட இடத்தில் வீசிவிடுகிறோம். அங்கெல்லாம் சென்று அந்த தெருநாய்கள் எல்லாம் கூட்டமாக அங்கு இங்கு சென்று அதை தின்று உண்டு வாழ்வதனால் அந்த குருநாற்றம் வெளி வீசாத அளவுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்து வருகிறது தெருநாய்கள். இதை அறியாத மூடர்கள் அதை குறை கூறுகிறார்கள். அதே போன்றுதான் சிரித்து பேசும் இடத்தில் பின்தொடர்ந்து செல்வார்கள். கோபமாக பேசும் மனிதனிடத்தில் அவன் இப்படி சொன்னான் அப்படி சொன்னான் என்று குறை கூறுவார்கள். இது போன்ற நிலைதான். உயர்ந்தவர்கள் எல்லாம் யார் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள், பணிவாக பேசுவார்கள், நிம்மதியாக இருப்பார்கள். சில மனிதர்களுக்கு தான் மனிதாபமாக உண்டு. 190% இக்காலத்தில் மனிதாபமானவே இல்லை. உயர்ந்தவர் இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எவர் இருந்தாலும், இந்த நிறுவனங்கள் இருந்தாலும், ஆக மொத்தத்தில் பதவியாளர்கள் அனைத்து பேருக்கும் 90% மனசாட்சி இல்லை, கிடையாது. இந்த நிலைக்கு இன்று அரசு செயல்பட்டு வருகிறது. அனைத்துக்கும் அரசே காரணம்.
அரசு என்பதே அடியோடு ரத்து செய்துவிட்டு கவர்மெண்ட் இருக்கலாம், அரசு ஆட்கள் இருக்கலாம், அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இதுதான் உண்மை. இந்த அரசாட்சி இருக்கும் வரை இந்த பூமிக்கு ஆபத்து தான் விளையுமே தவிர நன்மை பிறக்காது. அன்பே சிவம்.